வெல்கம் டு நாகரத்னா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசம். தேவையான பொருட்கள்: வேக வச்ச பருப்பு, புளி கரைச்சல், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், மிளகு சீரக பொடி, தக்காளி 1. இப்போ நம்ம ரசம் பண்ணலாம். இப்போ நம்ம பருப்பு இருக்குது, புளி கரைச்சல் விடுவோம். நல்லா ஒரு கூஸ்பெரி சைஸ் புளி எடுத்துக்கோங்க, கரைச்சிக்கோங்க புளியை. தக்காளி போட்டுக்கோங்க, அதில் உப்பு, கல்லுப்பு போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் போட்டு தக்காளி கரைச்சின்னு இருக்கோம். இது மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். கையில் கரைச்சா அதனோட டேஸ்ட் வேறு உங்களுக்கு. ரொம்ப அங்கங்கே கொஞ்சம் மிக்சியில் போட்டால் ரொம்ப மசிஞ்சிடும் தக்காளி. ஸோ இதில் எல்லாம் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட வேண்டியதாக இருக்கும். 2 டம்ளரே பிடிக்கும். ஓகே, இப்போ ரெடி. இப்போ இந்த பெருங்காயத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டுருங்க. இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம் ரசத்தை. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ட்ராப் நெய் விடுங்க. இது பாருங்கள், அவ்வளோதான். இது நம்ம தாளிக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு வேண்டாம். இதுக்கு கடுகு, மிளகா மட்டும் போட்டால் போதும். கடுகு வெடித்ததும் நீங்கள் ரசத்தை அதில் கொட்டிடலாம். ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம ரசத்துக்கு ஒன்று போடுவோம். அது என்னென்னு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம இப்போது என்ன போடணுன்னா, பச்சை கலரில் இருக்கும். என்னது? கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம ரசத்தில் போடணும். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரசத்தை விடுவோம் அதில். இப்போ நம்ம ரசம் கொதிக்குது பாருங்கள். நல்லா ஓரெல்லாம் கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி, பிளேட்டிங் பண்ணியாச்சு. நம்மளுடைய சாப்பாட்டு முறையிலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? பருப்பு, சாம்பார், ரசம், தயிர் விடுவோம். அந்த ரசம் தான் இது. இது மழை நாளில் சூப் மாதிரியும் குடிக்கலாம். உடம்பு சரியானவங்களுக்கு சூப் மாதிரி தெளிவாக கொடுக்கலாம் நம்ம. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாகரத்னா சமையலுக்கு தேங்க்யூ.